வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீலு. இதை எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்தியா அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. இதே எதிர்க்கட்சிகள் தான் முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபைட்டு வந்துச்சுல, ட்ரம்ப்பு இந்தியாவை டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னார். டேரிஃபை 50% உயர்த்தினார். நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய செட்பேக்கை சந்திச்சிச்சு. அப்பையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவை நம்பியா நம்ம இருக்கோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டை திருப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிப்ளமேட்டிக்காக வேறு லெவல் சம்பவம் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் இதே எதிர்க்கட்சிகள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி மோடி நினைக்கவே இல்லை, அமெரிக்காவுடைய டேரிஃப்னால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அமெரிக்காவோட சுமூகமாக டீலை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி ட்ரேடு ஃபைனல் ஆகிருக்கு, டேரிஃபு குறைக்கப்பட்டிருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டை சந்திக்க இருக்காங்க, ஏற்றுமதி பண்ண இருக்காங்க. எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சா? உடனே எதிர்க்கட்சிகள் இதே வாயி அன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிங்க, சால்வ் பண்ணுங்கள், ட்ரேடு டீலை ஃபைனல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அதே வாயி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி ஒரு கலாட்டா பண்ணுறாங்க. முரண்பாடுகளுடைய மொத்த உருவமே இண்டி கூட்டணி தான் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்ரி விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால் பொருட்களுக்கு சந்தையை ஓப்பன் பண்ணலை அமெரிக்காவுக்கு. அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியா. அந்த நிலைப்பாடு அப்படியே தொடர்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையிலேயே அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆனது யார் தெரியுமா? பாகிஸ்தான்காரங்க தான். ஏன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கணும் ட்ரம்ப்புக்கு, போர்ட் ஆஃப் பீஸில் போய் சேர்ந்தது, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிப்பாட்டினதே ட்ரம்ப் தான், இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சரண்டர் ஆயிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி 19% டேரிஃபு, இந்தியாவுக்கு 18%. எவ்வளோ பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரி இது. ஆனால் இதை பாராட்டலைனாலும் பரவாயில்ல, இதை வச்சு அரசியல் பண்ணாமல் இருந்தாலே போதும் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விக்கு ஏன் பாஜக அரசு பயப்படுகிறது, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏன் மோடி சர்க்கார் பயப்படுது, 8 எம்பிக்களை வேற சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஜனநாயக விரோத போக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. கிரண் ரிஜிஜு இருக்காருல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, பாராளுமன்றத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது, அந்த விதிகளை நாங்கள் ஃப்ரேம் பண்ணலை, ராகுல் காந்தியுடைய பாட்டி தாத்தா தான் ஃப்ரேம் பண்ணது, ராகுல் காந்தியுடைய கொள்ளு தாத்தா பாட்டி தான் ஃப்ரேம் பண்ணது. ஆனால் அந்த விதிகளுக்கு எதிராக இண்டி கூட்டணி எம்பிக்கள் நடந்துக்கிறாங்க. மேஜை மேலே ஏறி நின்றுக்கிட்டு கோஷம் போடுறது, பேப்பரை கிழிச்சு ஸ்பீக்கரை பார்த்து எரிகிறது, இதெல்லாம் பாராளுமன்ற விதிகளுக்கு எதிரானது. அந்த விதிகளை மீறினதுனால தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கிரண் ரிஜிஜு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது 2. மூணாவது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நேற்று தமிழக மீடியாக்களில் ஒரு தலைப்பு செய்தி வெளிவந்துச்சு, பார்த்தீங்களா? என்ன தலைப்பு செய்தினா, சென்னை பக்கத்தில் எம்கேபி நகரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் காலையில் மாணவர்களை செக் பண்ணுறாரு. பாக்கெட்ஸை செக் பண்ணும்போது 11th படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கஞ்சாவை பாக்கெட்டில் வச்சுருந்துருக்கான். உடனே ஹெட் மாஸ்டர் ஷாக் ஆகி பக்கத்தில் இருந்த காவல் நிலையத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே காவல்துறையினர் வந்து அந்த மாணவனை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த கஞ்சா உனக்கு எப்படி கிடச்சிச்சு, யார் சப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. நேற்று தமிழக மீடியாக்களில் இந்த செய்தி வெளிவந்துச்சு. இது சம்மந்தமாக அண்ணாமலை மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை நேற்று விமர்சனம் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது. இப்போ தான் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் வடமாநில இளைஞர் 4 சிறுவர்களால் தாக்குதலுக்கு உள்ளானார். அந்த 4 சிறுவர்களுமே கஞ்சா போதையில் தான் அப்படி பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அதன் பிறகாவது அண்ணாமலை சொரணையற்ற திமுக அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதன் பிறகாவது சொரணையற்ற திமுக அரசு கஞ்சா வியாபாரிகள் மீது ஆக்ஷன் எடுத்திருக்கணும், ஆனால் எடுக்கலை. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளில் இப்போது போதைப் பொருள் புழக்கமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு எப்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. 16 வயது ஸ்கூல் பையனுக்கு கஞ்சா எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் சென்னை மாநகர காவல்துறைக்கு அது தெரியலை அப்படிங்கிறது தான் 8வது உலக அதிசயம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதனால் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், திமுக அரசையும் காவல்துறையையும் இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. எங்கே குழந்தை போகுது,
பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.